ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ட்ரீம்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எலமெண்ட்ஸ் ஃபேஸ் வாஷ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி முகத்தில் ஏற்படும் பிரச்சனையை பற்றி பார்ப்போம். முகம் வறண்டு இருக்கும், ட்ரை ஸ்கின்னாக இருக்கும். இறந்த செல்கள் அப்படியே இருக்கிறனால கருப்பாக இருக்கும். முகக்கூறு அமர்ந்து கரும்புள்ளியாக இருக்கும். வெயிலில் செல்லும்போது வியர்வை தூசி படியும்போது, சூரிய வெளிச்சம் படும்போது, வெளிச்சத்துலேருந்து வரும் கதிர்வீச்சு முகத்தில் படும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு வருது. முகத்தில் ஏற்படும் ட்ரை ஸ்கின் முகக்குரு நமக்கு 12 13 வயசு ஆகும்போது, ஆணுங்களாக இருந்தாலும் பெண்ணுங்களாக இருந்தாலும் பருவம் அடையும்போது முகப்பரு நிறையா வரும். அந்த முகப்பரு அமர்ந்து அப்படியே கரும்புள்ளியாக நின்றுக்கும். அப்போ ஒரு சிலருக்கு எண்ணெய் பசை ஆயில் ஸ்கின் இருக்கிற முகம் இருக்கும். அவங்க எப்படி ஃபேஸ் வாஷ் போட்டு சோப்பு போட்டு கழுகுனாலும் கொஞ்சம் நேரம் ஆனது எண்ணெய் பசை முகத்தில் வரும். அப்போ அது மாதிரி இருக்கிற பிரச்சனைக்கும் நம்மளோட எலமெண்ட்ஸோட ஃபேஸ் வாஷ் வைத்து முகம் கழுகும் பொழுது முகம் பளபளப்பாகவும் மினுமினுப்பாகவும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக எண்ணெய் பசை இல்லாத இருக்கும். நாங்கள் இந்த எலமெண்ட்ஸ் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது நல்ல எங்களுக்கு நல்ல மாற்றம் கிடச்சிது. எப்படின்னா முகக்குரு நிறையா இருந்தது, பின்ன முகம் கருப்பாக இருந்தது, ஒரு ஃப்ரெஷ்ஷாக தெரியாது. அப்போ இது நாங்கள் யூஸ் பண்ணதுக்கு பின்னாடி முகப்பருவும் அந்த முகம் கருப்பாக இல்லாமல் நல்ல பளபளப்பாகவும் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் நல்ல ஒரு மாற்றம் எங்களுக்கு கிடச்சிது. அப்போ இது நல்ல ஒரு ஆயுர்வேத ப்ராடக்ட்டு. நம்ம பியூட்டி பார்லர் போய் ஃபேஷியல் செய்துட்டு ஒரு ப்ரெஸ்ஸு கிடைக்கிற ஒரு ஃபீலிங் இந்த ஃபேஸ் வாஷ் தேய்க்கும்போது எங்களுக்கு கிடச்சிது. இப்போ வீட்டில் இருந்துகிட்டே நம்ம இதையை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.